வேர்ட் பார்க்க போறோம். எப்படி இம்பார்ட்டன்ட் சார் பிசிஎஸ்ஏ எக்ஸாம்க்கு எந்த மாதிரி கொஸ்டின் வரும்? எப்படி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எப்படி? நமக்கு இதுல ஒரு ஒரு ஒன் வேர்டு நமக்கு தெரியாம இருந்தாலும் அதுவே நமக்கு பிரோஜனமானது. அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். முதல் கொஸ்டின், பழங்கால மனிதன் பழங்கால மனிதன் வேட்டைக்கு பயன்படுத்திய விலங்கு? நாய். மானுடவியல் என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல்? லத்தீன். உலகில் முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்தவர்? அசோகர். ஹோமோசபியன்ஸ் ஒரு குழுவின் எத்தனை பேர் இருந்தனர்? ஹோமோசபியன்ஸ் ஒரு குழுவின் எத்தனை பேர் இருந்தனர்? 30 முதல் 40 நபர். மனித வரலாற்றின் முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுவது? சிக்கிமுக்கிகள், சக்கரம் உருவாக்குதல், வேளாண்மை செய்தல், வேட்டையாடி பழகுதல். மனித வரலாற்றை சக்கரம் கண்டுபிடித்த பிறகுதான் அது ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாக கருதப்பட்டுச்சு. ஆப்ஷன் பி, சக்கர உருவாக்குதல். எகிப்து நாகரிகம் என்பது முதல்ல 3500 இருந்து 2000 மெசபடோனியா நாகரிகம். பி 3000 டு 1900 சிந்துவெளி நாகரிகம். இல்ல, பி 3000 டு 1900 எகிப்திய நாகரிகம். 3100 டு 1100 தான் சிந்துவெளி நாகரிகம். 1700 டு 1122 சீன நாகரிகம். அப்போ ஆப்ஷன் பி. எகிப்திய நாகரிகம். ஹரப்பா மோகஞ்சர் அகழ்வாய்வு செய்த ஆரம்பித்த ஆண்டு 1921. இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிகாம் உதவியுடன் நிறுவப்பட்டது. 1861. ஹரப்பா நாகரிகத்தின் காலப்பகுதி? இரும்பு காலம், பி செம்பு காலம், சி வெங்கல காலம், டி வேத காலம். ஹரப்பா நாகரிகத்தின் காலப்பகுதி வெங்கல காலம். லோடி அரச வம்சத்துக்கும் டெல்லி சுல்தானுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் யார்? பி பாபர். முதலாம் பானிபட்டு போர் எப்போது? ஏ 1526. ஹுமாயூன் எவ்வாறு இறந்தார்? போலோ விளையாட்டின் மேலிருந்து போரில் இறந்தார், நோய்வாய்ப்பட்டு இருந்தார், மாடிப்பரியின் தவறி விழுந்து. இசி கொஞ்சம் உங்களுக்கு தெரியாம இருக்கு, உள்ள இருக்கு பெண்டிங்ல. இரண்டாம் பானிபட் போர் எப்போது நடந்தது? அதாவது முதல் பானிபட்டு போர் 1526. இரண்டாம் பானிபட்டு போர் 1556. இரண்டாம் பானிபட் போர் ஹமுவை கொன்றவர் யார்? இரண்டாம் பானிபட்டு போர் யாருக்கெல்லாம் நடக்கும்? ஹமுக்கும் அக்பருக்கும் நடக்கும். ஆனா இரண்டாம் பானிபட் போரில் ஹமுவை கொன்றது பைரம் கான், அக்பரோட படைத்தளபதி. இபத்கானா என்னும் மண்டபம் யார் கட்டியது? ஏன் கட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. யார் கட்டியது? இபத்கானா அக்பர் கட்டிய மண்டபம். அக்பர் அவையின் இருந்த கதை ஆசிரியர்? ராஜா தொடர்மான், தெனாலிராமன், பீர்பால், அலிபாபா.
பீர்பால். உலகத்தை காப்பாற்றியவர் என்பவர் ஜஹாங்கீர். ஷாஜகானுக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் ஷாஜகானுடைய பையன் அவுரங்கசீப். சிவாஜி எப்போது தம்மை தம்பி இல்ல தம்மை சிவாஜி எப்போது தம்மை மராட்டிய நாட்டின் பேரரசாக அறிவித்துக் கொண்டார்? 1674. சிவாஜியின் மகன் சாம்புஜியை கொன்றது யார்? சாம்புஜியை கொன்றது அவுரங்கசீப். மன்சப்தாரி முறை அறிமுகம் செய்தவர் அக்பர். தீன் இலாஹி என்னும் மதத்தை உருவாக்கியவர் அக்பர். மயிலாசனம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? ஷாஜகானுடைய காலத்தில் மயிலாசனம் உருவாக்கப்பட்டது. செங்கோட்டையை கட்டியவர் செங்கோட்டையை கட்டியவர் ஷாஜகான். பிபிகா மக்பாரா என்னும் கல்லறை மடத்தை கட்டியது யார்? அஜாம் ஷா. யாரு? தன் தாய்க்காக கட்டியிருப்பார். செங்கோட்டை எந்த நிற கற்களால் கட்டப்பட்டது? சிவப்பு நிற கற்கள். தாதாஜி கொண்டதேவ் யாரின் ஆசிரியர்? தாதாஜி கொண்டதேவ் சிவாஜியின் ஆசிரியர். சிவாஜியின் தந்தையை சிறை வைத்தவர் பிஜப்பூர் சுல்தான். சிவாஜியின் தந்தையை சிறை வைத்தவர் பிஜப்பூர் சுல்தான். எந்த ஆண்டு சிவாஜி இரண்டாவது முறை சூரத் நகரை கொள்ளையடித்தார்? 1670. சிவாஜி எந்த கோட்டையின் சத்ரபதி பட்டத்துடன் முடிசூட்டிக் கொண்டார்? சிவாஜி எந்த கோட்டையின் சத்ரபதி பட்டத்துடன் முடிசூட்டிக் கொண்டார்? ரைக்கார் கோட்டை. சிவாஜி காலத்தின் கிராமங்கள் யாரால் நிர்வகிக்கப்பட்டது? நிர்வகிக்கப்பட்டது. சிவாஜி காலத்தின் கிராமங்கள் யாரால் நிர்வகிக்கப்பட்டுச்சு? அதாவது கிராமத்தோட தலைவர் கேட்கல, நிர்வகிக்கப்பட்டது யாருன்னு தான் கேட்டிருக்கு. நிர்வகிக்கப்பட்டது தேஷ்முக். கவி கலாஸ் யாருடைய பாதுகாவலராக இருந்தார்? சாம்புஜி. மராத்தியரின் தலைநகரத்தை பூனாவுக்கு மாற்றியவர் யார்? பாலாஜி பாஜிராவ். சையது வம்சத்தின் கடைசி அரசர்? சையது வம்சத்தின் கடைசி அரசர் அலாவுதீன் ஆலம் ஷா. சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் கிஷீர் கான். டெல்லிக்கு அருகே உள்ள துக்லக்காபாத் என்னும் புதிய நகருக்கு அடிக்கல் நாட்டியவர் கியாசுதி துக்ளக். எந்த நகரை சூறையாடும் போது பெண்கள் தங்களை காத்துக்கொள்ள ஜவகர் முறையை மேற்கொண்டனர்? எந்த நகரை சூறையாடும் போது பெண்கள் தங்களை காத்துக்கொள்ள ஜவகர் முறையை மேற்கொண்டனர்? சித்தூர். ஜலாவுதீன் கில்ஜியை கொன்றவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. பால்பன் அரசரின் மகன் யார்? கைக்குபாத். ஜலாவுதீன் யாகுத் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? எத்தியோப்பிய அடிமை. இந்தியாவை ஆண்ட முதல் பெண்ணரசி யார்? ராணி லட்சுமிபாய், ராணி வேலுநாச்சியார், சுல்தானா ரஷ்யா, ராணி மங்கம்மா. சுல்தானா ரஷ்யா. புதுப்பினார் கட்டி முடித்தவர் யார்? இல்டுமிஸ். அடிமை வம்சம் அரசுக்கான அடிக்கல் நாட்டியவர்
குப்துனி ஐபக். கஜினி முகமது எந்த ஆண்டு சோமநாத கோவில் மீது படையெடுத்தார்? கஜினி முகமது எந்த ஆண்டு சோமநாத கோவில் மீது படையெடுத்தார்? 1024. இதே கிபி 1030 கஜினி முகமது இறந்தது. ஹர்ஷருக்கு அடிபணிய மறுத்தவர்? இரண்டாம் புலிகேசி. வாதாபி கொண்டான் முதலாம் நரசிம்மன். கூற்று 1, காஞ்சி கைலாச கோயில் கட்டியவர் இரண்டாம் நந்திவர்மன். கூற்று 2, காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவில் கட்டியவர் இரண்டாம் நரசிம்மர். இரண்டாம் நந்திவர்மன், இது இரண்டாம் நரசிம்மர். ரெண்டுமே மாத்தி மாத்தி இருக்கு. ரெண்டுமே மாத்தி மாத்தி இருக்கு. காஞ்சி கைலாசம் ரெண்டுமே அப்ப தவறு. அப்ப ஆப்ஷன் பி. குணபாரன் என்று அழைக்கப்படுபவர்? குணபாரன் முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், சிம்ம விஷ்ணு, இரண்டாம் சிம்மவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன். களப்பிரர்களை அழித்து வலுவான பல்லவ பேரரசை உருவாக்கியவர்? அவர்தான் சிம்ம விஷ்ணு, அதாவது மகேந்திரவர்மனுடைய அப்பா. ஹர்ஷர் எழுதாத நூல்கள் எவை? ஹர்ஷர் எழுதாத நூல்கள்: ஏ ரத்னவாளி, பி நாகநந்தா, சி பிரியதர்ஷிகா, ஹர்ஷசரித்திரம். ஹர்ஷர் எழுதாத நூல். வட இந்தியாவின் பெரும்பகுதியை ஒருங்கிணைத்தவர்? சத்ரபதி சிவாஜி, அலாவுதீன் கில்ஜி, ஹர்ஷர், பாபர். ஹர்ஷர். அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர்? அதாவது சரகரும் அவர் மருத்துவர், சுசுருதர் மருத்துவர், தன்வந்திரி மருத்துவர், அகத்தியரும் ஒரு முனிவர் மருத்துவர் நம்ம சேர்த்துக்கலாம். அறுவை சிகிச்சை செயல்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் சுசுருதர். ஆப்ஷன் சுசுருதர். வரிசைப்படுத்துக: பாணினி மகாபாஷ்யம், சந்திரகோமியா சந்திர வியாகரம், பதஞ்சலி அஷ்டத்தியாயி. பாணினி எழுதியது அஷ்டத்தியாயி. சந்திரகோமியா சந்திர வியாகரணம், அது கரெக்ட். பதஞ்சலி எழுதியது மகாபாஷ்யம். அப்போ ஏசி மாறி இருக்கு, சி ஏ வரணும். அப்போ ஆப்ஷன் டி. நலந்தா பல்கலைக்கழகம் யாரால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது? பக்தியார் கிளிச்சி என்று மம்முக்கள். குப்த பேரரசு மிகச்சிறந்த கடைசி பேரரசு முதலாம் நரசிம்மர். கடைசி அரசர் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். கடைசி பேரரசுனா முதலாம் நரசிம்மர். சன்கு என்பவர் யார்? கட்டிடக்கலை நிபுணர். கவிராஜா என்று பட்டப்பெயர் வைத்தவர்? சமுத்திரகுப்தர். குப்த அரச வம்சத்தின் தலைசிறந்த அரசர் யார்? சமுத்திரகுப்தர். நாணயங்களின் முதலாக இடம்பெற்ற குப்த அரச வடிவம்? யாரோட வடிவம் நாணயங்களை முதல் குப்தத்திலேனா ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? அவர் தான் ஸ்ரீகுப்தர். கனிஷ்கர் அஸ்வகோஷ என்பவர் பௌத்த மதத்தை தழுவினார். அஸ்வகோஷரால் கனிஷ்கர் பௌத்த மதத்தை தழுவினார். கரெக்ட். புத்த சரித்திரம் என்னும் நூல் சமஸ்கிருத நாடக ஆசிரியர் அஸ்வகோஷர். ரெண்டும் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ. குசன பேரரசுகளின் மாபெரும் பேரரசர் கனிஷ்கர். சாகர் வம்சத்தின் மிகவும் முக்கியமான புகழ்வாய்ந்த அரசர் யார்? சாகர் வம்சத்தின் ருத்ரதாமன். இந்தியாவின் காந்தாரா கலைப்பள்ளி யாரின் சிற்பக்கலைக்கு மிகவும் கடமைப்பட்டது? இந்தோ கிரேக்கர்கள். இந்தியாவின் இந்தோ கிரேக்கர்களின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் யார்? இந்தோ கிரேக்கர்கள் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் ஷாகர். யாருடைய நாணயங்களில் புத்தர், சிவன் ஆகியோரின் உருவங்கள் பொறிக்கப்பட்டது? மோரோ.
அமராவதியின் மொத்த ஸ்தூபிகளையும் கட்டியவர் யார்? சாதகவாணர்கள். தென்னிந்தியாவின் சாதகவாணர்கள் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தனர்? 450. காளிதாசர் காளிதாசர் இயற்றிய மாளவிகா மித்ரா நாடகத்தின் கதாநாயகர் என கருதப்படுபவர் புஷ்யமித்ரர். கண்வ அரசர் சுசர்மனை கொன்ற அரசர் ஷிமுகா. தனது பேரரசு அந்தஸ்தை நிலைநாட்டுவதற்கு இருமுறை அஸ்வமேத யாகம் நடத்தியவர் புஷ்யமித்ரர். சங்ககாலத்தில் யார் நடனங்கள் நிகழ்த்தினர்? கணிகையர். பாணரும் விரலியரும் பாட்டு பாடினர். எந்த வழக்கிலையும் சங்க காலத்தில் நாகப்பாம்புக்கு ஒரு பானையும் வாதியும் தனது கையை நுழைக்க வேண்டும்? உரிமையியல் வழக்குகளில். தோமரம் எனப்படுவது எரியீட்டி. பாண்டிய அரச பல வேள்விகளை நடத்தி கொண்டாடுவதாக நாணயங்கள் வெளியிட்டவர் யார்? முதுகுடி பெருவழுதி. தன்னை எதிர்த்த சேர பாண்டியன் மற்றவர்களை ஆதரித்த 11 வேளிர் தலைவரின் கூட்டுப்படையை தஞ்சாவூரின் தோற்கடித்தவர் கரிகால வளவன். அரும்பாடுபட்டு பனை ஓலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் இலக்கியங்கள் தமிழ் நூல்களை மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகள் செலவிட்ட தவறானவர் யார்? இதுல செலவிட்டவர்னு பார்த்தா சாமிநாத ஐயர், ஆறுமுக நாவலர், தாமோதரன் பிள்ளை. அப்போ சூரிய நாராயண சாத்தி அவர் தான் இந்த அறுபாடுபட்டு பண ஓலை சேர்த்ததுல அவர் இல்லை. மற்ற 3 பேருமே கஷ்டப்பட்டு சேர்த்தவங்க. உலகின் 7 அதிசயங்களும் இல்லாத சீன பெருஞ்சவர் தாஜ்மஹால், சீசஸ் கிறிஸ் ஒலிம்பியா. இதுல இல்லாத தஞ்சை பெரிய கோவில். நம்ம தஞ்சை பெரிய 7 அதிசயங்களும் இல்லை. மாசாகஸ் என்பது செப்பு நாணயம். எந்த அரசின் ஆட்சியின் போது இந்தியாவின் பெரும்பகுதி மௌரிய அரசு பரவியது? இது அசோகரோட அப்பா சிம்மசேனா. அவரை கிரேக்கர்கள் அமிர்தகாதா அப்படின்னு அழிப்பாங்க. எதிரிகளை அழிப்பவர் என்ற அர்த்தம். சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர் யாரை தோற்கடித்து மௌரிய பேரரசை உருவாக்கினார்? தனநந்தர், நந்த வம்சத்தின் கடைசி அரசர். இந்தியாவின் முதல் பேரரசு மௌரிய வம்சம். அதே இந்தியாவின் முதல் பேரரசை உருவாக்கியவர்கள் அப்படின்னா நந்த வம்சம். 2வது பௌத்த மாநாட்டை வைசாலியின் கூட்டியவர் காலசோகா. பிம்பிசாரர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? பிம்பிசாரர் ஹரிகங்கா வம்சத்தை சார்ந்தவர். கூற்று. புத்த மதத்தின் 2 பிரிவுகள் ஜீனயானம், மகாயானம். கரெக்ட். சமண மதத்தின் 2 பிரிவுகள் திகம்பரர், சுவேதர். 2ம் கரெக்ட். 1 சரி 2 சரி. புத்தர் எத்தனை ஆண்டுகள் போதனை செய்தார்? எத்தனை ஆண்டுகள் மொத்தம் அவர் போதனை செய்த நாட்கள்? 45 ஆண்டுகள். கூற்று 1. மகாவீரரின் தலைமை சீடர் ஆனந்தன். கூற்று 2. புத்தரின் தலைமை சீடர் கௌதம சுவாமி. 2ம் மாறி மாறி இருக்கு. அதாவது மகாவீரரோட தலைமை சீடர் கௌதம சுவாமி, புத்தரின் தலைமை சீடர் ஆனந்தன். அப்போ 2ம் தவறு. 1 தவறு 2 தவறு. திரிரத்தினம். கூற்று. திரிரத்தினம் என்ற கருத்தை கூறியவர் மகாவீரர். எண்வெளி மார்க்கம் என்ற கருத்தை கூறியவர் புத்தர். 2ம் கரெக்ட். 1 சரி 2 சரி. மகாவீரர் எங்கு மறைந்தார்? மகாவீரர் நீங்க எடுத்துக்கிட்டாலே அவர் பீகார் தான். அப்போ நேபாளம் கபிலவஸ்து சி புத்தர். குஷிநகர் உத்தரப்பிரதேசம் அது புத்தர். அப்ப வைசாலுக்கு அருகே உள்ள குந்த கிராமம் பாவபுரி. அவர் இறந்தது பாவபுரி. பர்ஷவநாதர் எத்தனாவது தீர்த்தகர்? முதல் தீர்த்தகர் ரிஷபர். பர்ஷவநாதர் 23வது தீர்த்தகர். வரிசைப்படுத்து. தங்கம் ஷியாமா, இரும்பு ஜிரண்யா, தாமிரம் அயாஸ். அதுல தங்கம் பி,
ஷரண்யா. அப்போ பி ஃபர்ஸ்ட் வரும் ஆப்ஷன்ல. 2 இருக்கு. பி